நான் ஏஐ படிச்சிருக்கேன் வேலை இருப்பாங்களா? புரியுதா சார்? இது என்ன புரியுது சார்? மொபைல் வச்சிருக்கேன். என்ன மொபைல் சார்? என்ன மொபைல்? ஆப்பிள் 5G. ஏன் சார் 2G வாங்கல? ஏன் சொல்லுங்க, ஏன் வாங்க? அவுடேட்டட், ஸ்லோ. இதெல்லாம் நான் சொல்றேன். நீ படிக்கிற ஏஐ 2G, ஆர்டிஃபிஷியல் ஜெனரேட்டிவ் ஏஐ 4G, ஆர்டிஃபிஷியல் ஜெனரேஷன் 5G, சூப்பர் இன்டெலிஜென்ஸ் 6G. 6G யூஸ் பண்ணும்போது 4 வருஷம் கழிச்சு 2G ஃபோன் வாங்குவீங்களா? இப்போ புரியும், இப்போ புரியுதா? அப்பா இப்படிலாம் ஏன் படி ஆமா சார். அதனால ஐஐடி மெட்ராஸ் ஆரம்பிக்கலாம், ஐஐடி பாம்பே ஆரம்பிக்கலாம். லேர்ன் as a tool. வேணாம் சொல்ல முடியாது. அவன் நல்லா கவனி. இப்படிதான் அவன் பேசுறான். ஃபர்ஸ்ட் கிடைக்கிறது இந்த சொந்தக்கார, அடுத்தவங்க கெடுக்கிறதுக்காக ஒரு ஃப்ரெண்ட் இல்லைன்னா ஃப்ரெண்டி சார் கெடுக்கிறதுனே இருக்கா. அதுவும் பசங்களா இந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை சுத்தமா நம்பிடாத, குழந்தை போயிடுது. அனுபவம் போடுறது இல்ல சார். அவங்க உண்மையை சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே ரொம்ப நல்லவங்க யாருன்னு அந்த பசங்க சார். கோயில் வச்சு சில பொண்ணு நல்லா இல்லையா? சத்தியமா சொல்றேன்னா உலகத்திலே ரொம்ப நல்லவங்க பசங்க கை தட்டிட்டானா நான் முடிக்கவே இல்லை. உலகத்திலே ரொம்ப நல்லவங்க பசங்க, ஆனா உலகத்திலே புத்திசாலி இந்த பொண்ணுங்க சார். நல்லவங்களா இருக்கிறதுதான் புத்திசாலி. நல்லவங்க காலம் உண்மைதான். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ப்ரூவ் பண்ணிடுறேன். பாத்துக்கேவா ஸ்கூல்ல பாத்துக்கேன். அப்படி பார்த்து நடந்து போகலாம். ஸ்ட்ரைட்டா வரும், கரெக்டா வரும். அது ஒருத்தி சொல்லுவான், ஏண்டி பிசிக்ஸ் எக்ஸாம் படிச்சு அப்படி அப்படின்னு. நல்லா படிச்சுட்டு நான் படிக்கவே இல்லை. போய் எல்லாம் போய் அதே பையன் என்ன பண்ணுவான், அப்படி தோல் மேல தோல் பண்ணி மச்சான் பிசிக்ஸ் எக்ஸாம் நான் படிக்கல, நான் படிக்கல, நான் என்ன அவன் உண்மையை பேசுறேன். நான் உண்மையா சொல்றேன். கெடுத்ததுன்னு இந்த ஃப்ரெண்ட். மூணாவது இந்த கெடுத்தது யார் தெரியுமா? இந்த யூடியூப்ல கெரியர் கைடன்ஸ் ஒரு 10 பேர் உட்கார்ந்துருக்கான். மதர் தெரேசா மாதிரியே பேசுவான். இல்ல எப்படிதான் நம்பிக்கை தெரியல. எனக்கு 1 லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. 10,000 தான் சம்பாதிக்கிறார் சார் யூடியூப்ல. வருமானம் வேலை செய்யல. அப்ப அந்த யூடியூப்ல வீடியோ போறாங்கன்னா ஒருத்தர் வந்து பின்னாடி ஒரு ஃபண்டிங் கொடுக்குறாங்க. கடைசியில் அவன் பார்த்து எவ்வளவு புத்திசாலி பாருங்க. தப்பே இல்லை. நீங்க டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டேட்டாஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து காலேஜ் விட்டுறலாம். காலேஜ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி வாங்க கல்லூரிக்கு வாங்க போவாங்க. பரவாயில்ல, ஒரு கல்லூரியா உங்க அம்மா அப்பாவோட ஏடிஎம் கார்டு பின்ன கொடுத்துரு. வாழ்க்கையை சம்பாதிச்சு போனாலும் இப்படிதான் நம்புறீங்க தெரியல. நான் பேசினா போய் வெரிஃபை பண்ணி சொல்றேன். ஆனா நீ வெட்டியாவது வீடியோ போடுவேன். நீ வருமானம் இல்லாம பண்ணியா இன்னும் பாக்குறான். இல்ல உண்மைதான். நான் வந்து அப்படியே ஓப்பனா பேசுறேன். ஃபர்ஸ்ட் வெளியே வாங்க சார். இந்த உட்கார்ந்து வந்து உட்கார்ந்து கேட்டுதான் குட்டியோ ஆயிடுது. உள்ள அப்படியே போகுது. வந்து இன்ஜினியரிங் எடுக்கலாம், என்ன எடுக்கலாம் அங்கிள்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் அங்கிள். ஓ என்ன, எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அங்கிள். +2 என்ன குரூப்? பயாலஜி. இப்போ யாரை ஏமாத்துற? என்ன ஏமாத்துறியா உன்னை ஏமாத்துறியான்னு தெரியல. இல்லை இப்படிதான் இருக்கு சார். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ. நீ 2024 ஒரு கெரியர்ல உள்ள நுழையும் போது இருக்கிற சந்தர்ப்பம், சூழ்நிலை, வேலை வாய்ப்பு, டெக்னாலஜி, நீ 2028 வெளியே வரும்போது டோட்டலா மாறி இருக்கும். இது நம்புறியா? அப்ப 2024 வச்சு பேசுமா, 28 வச்சு ப்ரிப்பேர் பண்ணுமா? 28 இப்பதான் அவர்கிட்ட சார்ட்ட காமிச்சேன். சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஒரு சவுத் கொரியன் கம்பெனி அந்த எக்ஸிபிஷன்ல எக்ஸிபிட் பண்றான். எனக்கு சோசியல் மீடியால அது போட முடிய மாட்டேன். யாரும் பார்க்கணும்னா வாங்க, வீடியோவே இருக்கு. சார்ட்ட காமிச்சேன். ரைட்டா? அது என்னங்க அது? இனிமேல் வந்து உங்களுக்கு பிரைவசி இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
அந்த கான்ஃபரன்ஸ்ல அந்த அது சின்ன பொம்மை மாதிரி இருக்கு, பின்னாடி டிவி. அதுக்கிட்ட அந்த சவுத் கொரியன் சயின்டிஸ்ட் வந்து நீ என்ன வேணா கேளுங்க அது பதில் சொல்லுன்னு சொல்லிச்சு. நான் அதுகிட்ட கேட்டேன், கேன் யூ டெல் மீ வாட் மை டாட்டர் இஸ் டூயிங். என் பொண்ணு வந்து தனியா வீட்டில் இருக்கா, நான் டெக்ஸஸ்ல இருக்கேன், அவள் வீட்டில் சேலத்தில் இருக்கா. இமீடியட்டாக அது கேட்டுச்சு, கேன் யூ ஷேர் யுவர் டாட்டர்ஸ் லொகேஷன். என் டாட்டர்ஸ் லொகேஷன் கூகுளில் ஷேர் பண்ண அடுத்த செகண்ட் என்ன தெரியுமா சொல்லுது, அது பாருங்க அப்படியே இந்த கூகுளில் என்னுடைய இமெயில் எதில் கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்குது. ஒரு செகண்ட்ல பார்த்துட்டு என்ன சொல்றது, உங்க வீடு வந்து ஹை கனெக்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு, 12 செக்யூரிட்டி கேமரா உங்க வீட்டில் இருக்குன்னு சொல்லுது. கேன் யூ கிவ் ஆக்சஸ் அண்ட் பாஸ்வேர்டுன்னு கேட்டுச்சு. நான் பாஸ்வேர்ட் கொடுத்த அடுத்த செகண்டு அந்த ரெக்கார்டு வந்து கட் பண்ணி உங்க பொண்ணு 11 மணி 24 நிமிஷம் 21 செகண்ட்ல மாடிப்படி ஏறி அந்த ரூம்ல உள்ள போயிருக்கா அப்படின்னு கட் பண்ணி காமிக்குது. நினைச்சு பாருங்க, அந்த ரூம்ல உள்ள செக்யூரிட்டி கேமரா இல்லை, அதனால உங்க பொண்ணு இப்ப என்ன பண்றான்னு என்ன சொல்ல முடியலங்குது. என் பொண்ணு என்ன சாப்பிட்டான்னு கேட்டேன், இம்மிடியட்டா அது கட் பண்ணி உங்க பொண்ணு நைட் 9 மணி 5 நிமிஷத்துக்கு வெள்ளையா கொஞ்சம் ரவுண்டா சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு, அது தோசைன்னு தெரியல, ஆர்டிபிஷியல் இன்னும் தெரிய சரியான விஷயங்கள்லாம் தெரியலன்னு சொல்றாங்க. அவன் பாருங்க அந்த சயின்டிஸ்ட் எவ்வளவு புத்திசாலி பாருங்க. அந்த சயின்டிஸ்ட் என் வைஃப் கிட்ட இந்த தோசைன்னா என்ன எப்படி பண்றது, என் வைஃப் 10 நிமிஷம் அது டியூஷன் எடுத்துச்சு. நான் கேட்டேன் சைட் எதுக்கு சார், நாளைக்கு என்னுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தோசைன்னு சொல்லணும் இல்லையா சார், எனக்கு தெரிஞ்சதான் நான் ப்ரோக்ராம் பண்ண முடியும். சரியான ஆள். எந்த லெவலுக்கு டெக்னாலஜி போயிடுச்சு, உட்கார்ந்த இடத்துல நீ என்ன பண்ற ஏது பண்றன்னு சொல்ற அளவுக்கு நீ டெக்னாலஜி வந்துடுச்சு. சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஏஐ தாண்டி போய் பாருங்க கூகுள்ல. நான் ஏஐ படிக்கிறேன், ஜாவா படிக்கிறேன், பைத்தான் படிக்கிறேன், தெருக்காயிரம் பேர் இருக்கா, புரிஞ்சுக்கிறதே இல்லை, என்ன படிக்கிறதுன்னு தெரியாம வந்துக்கோ. நினைச்சு பாரு, 2028ல இட் வில் பி ஃபிளட்டட் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ். நினைச்சு பாக்க எத்தனை பேர், அதாவது யோசிச்சு பார்த்தீங்களா எத்தனை பேர் வெளியே வருவோம் அப்படின்னு. ஒரு கல்லூரி எடுத்தா 10,000 சீட்ல 8,000 சீட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது என்ன சார் நியாயம் இருக்கு? அப்ப யோசிக்க தன்மை இல்லைன்னு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் கல்லூரியை கூட சொல்ல மாட்டேன், அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. நாம தான் சார் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளுக்கு தெரியணும், நாம படிச்சு முடிச்சோன்னு எத்தனை பேர் வேலை வாய்ப்பு கிடைக்கும் யாராவது எதிர்பார்க்கறீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி ஒரு டாப் ஐடி கம்பெனி, நான் வந்து அந்த இன்ஸ்டியூட் சன் நியூஸ்லயும் பேசுறேன். நான் ஒரு ஐடி கம்பெனி டாப் ஹெட் என்ன சொல்றாரு, சார் 4 வருஷம் முன்னாடி எங்களுக்கு பெல்ஜியம் கம்பெனி வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. அவன் என்ன சொல்றான், 6000 பேர் நீங்க டெப்ளாய் பண்ணிக்கலாம், 1 வருஷத்துல செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. 1 வருஷம் செஞ்சு கொடுத்துட்டாங்க அந்த ப்ராஜெக்ட். இப்ப சிமிலர் ப்ராஜெக்ட் அவங்களுடைய சிஸ்டர் கம்பெனி நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா கண்டிஷன், 1000 பேருக்கு மேல நீங்க டிப்ளாய் பண்ணக்கூடாது, 3 மாசத்துல செஞ்சு கொடுக்கணும். அப்ப நினைச்சு பாரு, 4 வருஷம் முன்னாடி 1000 பேர் 1.5 வருஷம் செஞ்ச வேலையை நீங்க 1000 பேர் வச்சுட்டு 3 மாசத்துல செஞ்சு கொடுக்கணும். நான் ப்ராஜெக்ட் கூட என்ன போயிட்டே இருக்கிறான். அப்ப கம்பெனி 1000 பேர் எடுப்பானா, 1000 பேர் எடுப்பானா? புரியுதா ஏன் இப்ப ஹெட் கவுண்ட் குறையுதுன்னு? ஐடிக்கு ப்ராஜெக்ட் வருது, ஏஐ டூல் இன்னைக்கு வந்து கோடிங் பண்றதுக்கு ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு, எல்லாத்துக்குமே டூல்ஸ் வந்துருச்சு சார். நீங்க போய் ஏஐ டூல்ஸ் ஃபார் கோடிங் போடு, கோட் விஸ்பரர், கோடிங்கா, கோ பைலட் எல்லாமே வந்துருச்சு. ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியரே வந்துருச்சு தெரியுமா? டெவின் போடு, ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்துருச்சு. என்ன 100% சக்சஸ்ஃபுல் ஆகுதுனாலும் ஓரளவுக்கு சக்சஸ் ஆயிடுச்சுன்னா 4 வருஷத்துல ஆயிடும். அப்ப எல்லாமே மாறும் சார். ரியல் லைஃப்ல பாருங்கன்னா தமிழ் மொழியை செம்மொழிங்கிறோம், மாற்றம் ஒன்றே மாறாதுன்னா எல்லாமே மாறுது. நான் எப்பவுமே உனக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் தான் சொல்வேன். ஒண்ணு இல்ல, நான் சென்னையில இருந்து சேலம் போனா இந்த விழுப்புரம் தாண்டின உடனே இந்த செங்கல்பட்டு தாண்டின விழுப்புரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா லெப்ட் அண்ட் ரைட் சைட்ல ஏகப்பட்ட காஃபி கடை இருக்கும். 4 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா கும்பகோணம் டிகிரி காஃபியே எழுதிருப்பான். யாராவது பாத்துக்கீங்களா? இப்ப போய் பாருங்களேன், இப்ப கும்பகோணம் டிகிரி காஃபி இருக்கா? என்ன காஃபி? என்ன காஃபி மெயினா? என்ன காஃபி? கருப்பட்டி காஃபி. குட். அப்போ கும்பகோணம் டிகிரி காஃபியே கருப்பட்டியா மாறும்போது ஏன் மாறாதா? எல்லாமே மாறும் சார். இதெல்லாம் தெரிஞ்சு உட்காந்துட்டு நான் படிச்சு அப்புறம் வேலை கிடைக்கல வந்து மீம்ஸ் போட்டுட்டு இருக்கான்.
ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ சார், நான் விட்ட வேலைக்கு போறேன்னா நான் படிச்சிருக்கேன், எனக்கு வேலை கொடுங்க, அந்த காலம் மலையேறி போச்சு, என்ன தேவை அது படிச்சாதான் சார் இனிமேல் வேலை. இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ, என்ன தேவை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை. நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சார் 10 பைசா எங்க அப்பாட்ட கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சனால தான் தமிழ் மீடியம் பேசுறேன். இன்னைக்கு எனக்கு 2 ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இருக்கு. இன்னைக்கும் உழைக்கிறோம் சார், 58 வயசு அது உழைச்சிட்டு இருக்கோம். இதுல புரிய மாட்டேங்குது பசங்களுக்கு. கேட்டா கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கணும், இல்ல அப்படித்தான். என்னைக்கு ஈஸின்னு நினைக்கிறியோ அதுவும் சில பேர்லாம் கேள்வி, அங்கிள் நான் என்ன கோர்ஸ் எடுக்கணும், அங்கிள் எது ஈஸியா இருக்கும், எது ஈஸியா வேலை கிடைக்கும், நிறைய சம்பளம் கிடைக்கும், அந்த மாதிரி கோர்ஸே இல்லை. அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. இல்லை அப்படிதான் சார் கேட்கலாம். நான் முதல்வன் இது கொண்டு வந்ததே ஃபர்ஸ்ட் நம்முடைய முதலமைச்சருக்கு ஒரு கைத்தறல் கொடுக்கலாம் சார். நிஜமாவே ஒரு தேவை இருக்கு. ஒரு தடவை நான் அவங்க பேசும்போது சொன்னேன், ஏன் இந்த தேவை அப்படின்னு கேட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் சார், ரியல் டைம் எக்ஸாம்பிள், என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு எக்ஸாம்பிள் சார். அப்பதான் இந்த ப்ரோக்ராம் எவ்வளோ இக்னரன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். அரசு பள்ளிமன் நாகர்கோயிலில் ஒரு ப்ரோக்ராம் பண்றேன். அப்போ நான் முதல்வன் ப்ரோக்ராம் கிடையாது. ஒரு பொண்ணு எந்திரிச்சு சொல்றா, ஜேபி சார், நான் தமிழ் மீடியம், எங்கள் அப்பா ஒரு பெரிய குடிகாரர், அவர் இப்போ அவர் வீட்டுக்கே சரியாக வரதில்லை, எங்கள் அம்மா ஒருத்தர் தான் இருக்காங்க, நான் கஷ்டப்பட்டு தான் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிக்கிறேன், ஓரளவுக்கு நல்லா படிக்கிறேன் அங்கிள், தமிழ் மீடியம் படிக்கிறேன் அங்கிள். நான் எங்கள் டீச்சர்கிட்ட கேட்டேன் என்ன படிக்கலாம், நான் ரிசர்வ் கேட்டகரி. எங்கள் டீச்சர் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்து இங்கிலீஷ் டீச்சரவா நல்லா இருக்கும் அப்படின்னு. பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கலாமான்னு கேட்டா, ஏமா படிக்கூடாது, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படி. அங்கிள் நான் தமிழ் மீடியம் அங்கிள் அப்படின்னா, நோ ப்ராப்ளம்மா, தமிழ் மீடியமும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கலாம் அப்படின்னு. அடுத்த கேள்வி ஒன்று கேட்டா பாருங்க, அரண்டே போயிட்டு. அதனால தான் நான் முதல்வன் ப்ரோக்ராமே அவ கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, அங்கிள் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தமிழ் மீடியம் எங்க இருக்குன்னு கேட்டா. எந்த லெவலுக்கு நீங்க இக்னரன்ஸ் இருக்கு பாருங்க. புரியுதா ஏன் இந்த ப்ரோக்ராம் கொண்டு வந்தாரு நம்ம முதலமைச்சர்? ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்கணும்னு சொல்றதுக்காக தான். அப்ப நினைச்சு பாருங்க, நிறைய இருக்கு. அப்போ ஏன் எல்லாமே மாறுது. டேட்டா சயின்ஸ்ல கோட் இன்டர்பிரட்டர்னு ஒரு டூல் வந்துச்சு சார். அந்த டூல் பாதி பேருடைய டேட்டா சயின்டிஸ்ட் வேலை செய்யுது. நீ ஒண்ணு இல்ல, நீங்க போய் கோட் இன்டர்பிரட்டர் டேட்டா சயின்ஸ் போடு. நிறைய பேர் எண்ட் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ், பை டேட்டா அனலிட்டிக்ஸ்லாம் வருது வீடியோஸ், சயின்டிஸ்ட் பேசுறது பயமா இருக்கு சார். நான் போய் பேசுறேன், போய் யூடியூப்ல இருக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னு தெரியாம உட்கார்ந்துருக்கோம். அறியாமை தான் காரணம். அகைன் நான் டேட்டா சயின்ஸ் படிக்க வேணும்னு சொல்றேன். நீ டேட்டா சயின்ஸ்ல வரணும் அப்படின்னா லேர்ன் அபவுட் கோட் இன்டர்பிரட்டர். அதுதான் இது புரிஞ்சுக்கிறது இல்லை நிறைய பேர். அப்ப என்ன தேவை, நம்ம படிக்கும் போது என்ன திறமைகள் வளர்த்துக்கணும். அப்ப நிறைய பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோ சார், இனிமேல் சிலபஸை தாண்டி எவ்வளவு திறமைகளை வளர்த்துக்கிறோம், எவ்வளவு திறன்களை வளர்த்துக்கிறோம், அது பொறுத்து தான் வேலை வாய்ப்பும் சம்பளமும் நிர்ணயிக்கப்படும். நான் வெறும் கோர்ஸை படிச்சுன்னா வேலை எதிர்பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் சார். இன்ஜினியரிங்ல என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சார். மிக பெரிய வாய்ப்பு வருது எலக்ட்ரானிக்ஸ். கம்ப்யூட்டருக்கு ஏஐ டூல் வந்துருச்சு. அப்ப வெறும் ஈஸி படிச்சா வேலை கிடைக்குமா? கிடையாது. எலக்ட்ரானிக்ஸையும் கம்ப்யூட்டரையும் இன்டகிரேட் பண்றது தான் வேலை வாய்ப்பு. இந்தியா இஸ் பிகமிங் a big hub for semiconductors. சிப் இல்லாம எதுவுமே அணுவும் ஆக போறது இல்லை. அதுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் முதலீட்டர் மாநாடுல இன்வெஸ்டர் மீட்ல ஃபாக்ஸான் கம்பெனி செமிகண்டக்டர் பிரைம் மினிஸ்டர் பேசும்போது பத்தி பேசுறாங்க. ஒண்ணு இல்ல, நீ நம்பலையா? இன்னைக்கு போய் சாயந்தரம் போய் இந்தியா நீட்ஸ் 1.2 மில்லியன் செமிகண்டக்டர் இன்ஜினியர்ஸ் போடு. நான் போய் வெரிஃபை பண்ணிக்கோ. எனக்கு இல்ல, இப்ப நான் வரும்போது என் டிரைவர் பேசுறாரு, ஜேபி சார் நீங்க 6 மாசம் முன்னாடி செமிகண்டக்டர் பத்தி படிக்க சொல்றீங்க. என்னுடைய தெரிஞ்ச சொந்தக்காரன் பையன் நான் சொல்லி செமிகண்டக்டர் பையன் இப்ப படிச்சான். உங்களுக்கு சொல்ல நான் ரொம்ப சந்தோஷமா சொல்றேன். அந்த பையன் இப்போ கிருஷ்ணா காலேஜ்ல முடிச்சுட்டு இப்போ பிஇ முடிச்சுட்டு வரான். செமிகண்டக்டர் பத்தி கோர்ஸ் நீங்க சொன்ன கோர்ஸ் முடிச்சுட்டா இப்போ 10 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைச்சிருக்குன்னா இப்போ வரும்போது என்ன தேவையோ அதை படிக்கலையே. இந்தியா இஸ் பிகமிங் a big hub. அப்ப செமிகண்டக்டருக்கு SOC டிசைன், NOC டிசைன், பேக்கேஜிங் டெக்னிக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அது தனியா பேசலாம். அப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சார்.
என்டையர் வேர்ல்ட் இஸ் பிகமிங் வர்ச்சுவல் டிஜிட்டல் வேர்ல்ட். இன்னைக்கு கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியால மிக பெரிய வாய்ப்பு டிஜிட்டல் டெக்னாலஜி. போய் பேப்பரே படிக்கிறது இல்லையே. நம்ம உட்காந்து கெடுக்கிறது இந்த ஐபிஎல் மேட்ச், இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் உட்காந்து பாக்குறியா? இதுதானே பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இந்த சினிமா ப்ரோக்ராம் என்னைக்கு நிறுத்துறீங்களோ அன்னைக்கு உருப்பிடுவீங்க சார், சத்தியமா சொல்றேன். இது கை தட்ட மாட்டீங்களா? உட்காந்துட்டு வெற்றியா கேள பிளஸ் டூவா இரு, இந்த ஒரு மாசத்துல என்ன கத்துக்கிட்ட? ஒண்ணு நினைச்சிருப்பா, ஏன்டா முன்னாடி உட்கார்ந்தோம். இல்ல எதுவுமே கத்துக்கல பாருங்களேன். நான் நிஜமாவே மிஸ் பண்ண வேண்டிய குரு கலாம் சார். நான் பேசினாலும் என்கிட்ட டெய்லி பேசுவார். எனக்கு இன்னும் அந்த அட்வைஸ் நான் இன்னும் ஃபாலோ பண்றேன். அவர் என்ன சொல்றாரு, ஒண்ணு வந்து நான் அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டேன், சார் என்னுடைய சக்சஸுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, ஜேபி நீ வந்து யார் பேசினாலும் கூர்மையா கவனிப்படா அப்படின்பாரு. நல்லவேளை நீங்க கூர்மையா கவனிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கைத்தறி கொடுக்கலாம். நிஜமாவே கூர்மையா கவனிக்கிறீங்க. லிசனிங், இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இந்த பாய்ஸ் படத்துல செந்தில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பையன் கேட்பான், இன்னைக்கு எந்த கோயில போய் பிரசாதம், இன்னைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போ, தயிர் சாதம் பிரசாதம் அடையும், நாளைக்கு அது கேட்பான். அப்புறம் அடுத்த நாள் அந்த 3 நாள் கழிச்சு நானே போக மாட்டேன். அது என்ன சொல்றாரு செந்தில், எந்த கோயில்ல எந்த கிழமையில எந்த டைம்ல என்ன கொடுப்பான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்ங்கிறாரு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு சொத்து கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க சார். அது உண்மை நினைச்சுக்கோ, அது கேட்டு போங்கிறேன். அது நல்லா புரிஞ்சுக்காது இரு. அப்போ எந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு நம்ம வந்து அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. ரைட், இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். அப்போ வந்து இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஈஸி விர்ச்சுவல் டிஜிட்டல் வேர்ல்டா மாறப்போகுது. அப்போ டிஜிட்டல் ரிலேட்டட் டெக்னாலஜி, கம்ப்யூட்டிங் மெத்தட் மாறுது தெரியுமா? இப்போ நான் வந்து யூஎஸ் இருந்த போது nobody spoke about Java, Python. They are speaking about high performance computing, high throughput computing, ubiquitous computing. இந்த மாதிரி கம்ப்யூட்டிங் மெத்தடே சேஞ்ச் ஆகுது. அப்ப என்ன நடக்குதுன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். இன்னும் ட்ரெடிஷனல் வே 15 வருஷம் முன்னாடி படிச்சது உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கோம். எப்படி வேலை கிடைக்கும்? அப்புறம் அப்படியே மாறிட்டு சார் டெக்னாலஜி. இன்னும் 4 வருஷம் கழிச்சு நினைச்சு பாரு எப்படிலாம் டெவலப் ஆகுது. அது இனிமேல் வந்து ஒரு பிரான்ச் வச்சுட்டு நம்ம விட சார் ஜேபி சார் ஈஸி படிக்க சொன்னார், ஈஸி வேலை கிடைக்குமான்னு கிடையாது. எலக்ட்ரானிக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸையும் கம்பைன் பண்ணது தான், மல்டி டிசிப்ளினரி தான் இனிமேல் சார். அப்ப நல்ல கல்லூரியில் படி, கோர்ஸ் எடு, மல்டி டிசிப்ளினரி ஒண்ணு இல்ல. இப்ப கூட நான் வந்து ரீசெண்டா ஒரு தொலைக்காட்சியில் சொன்னேன். இப்போ யூஎஸ் இருந்த போது 3 வருஷம் கழிச்சு எனக்கு டொயோட்டா கம்பெனில உள்ள போறதுக்கு அலோவ் பண்ணாங்க. அதுவும் அந்த கான்ஃபரன்ஸ்ல அவர் பார்த்து நல்லா ரிக்வெஸ்ட் பண்ண சார். அவர் ஃபர்ஸ்ட் சொன்னார், இல்ல சார் யாருமே அலோவ் பண்ணது இல்லை. எனக்கு வந்து ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த டொயோட்டா கம்பெனில எப்படி என்ன மாதிரி ரோபோட்ஸ் யூஸ் பண்றாங்க, எப்படியாச்சும் போய் பார்க்கணும்னு நினைச்சேன். அப்புறம் தான் அந்த சீக்ரெட்டே தெரிஞ்சது. டு யூ நோ தட் அந்த டொயோட்டா கம்பெனி சான் ஆண்டனியோல இருக்கு. they manufacture 1 car in minute. அவங்க உற்பத்தி வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கார் உற்பத்தி பண்றாங்க. நான் உள்ள போகும்போது they were more robots than human beings. ரைட்டா? அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இது ஒரு ரோபோட் வந்து யூனிக்கா இருந்தது சில ரோபோட்ஸ்லாம். அது கேட்டதுக்கு RFM1 அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் எனக்கே இந்த மாதிரி ஒரு ரோபோட் இருக்குன்னு தெரிஞ்சது. நீ போய் கூகுள்ல போய் RFM1, அது வந்து ரோபோட்டிக் ஃபவுண்டேஷன் மாடல் 1. இது வந்து ரோபோட் வந்து can think like a human. Can you believe this? போய் பார் கூகுள்ல. இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டெஸ்ட்லாம் அவங்க தான் யூஸ் பண்றாங்க. எந்த லெவல் அப்ப நீ நினைச்சு பண்ணி 2027 வெளியே வரும்போது எப்படி இருக்கும்? அப்ப என்ன திறமைகள் வேணும்? you need to learn about all this. நான் வந்துட்டு வெறும் உட்கார்ந்து படிக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. எல்லாமே சூப்பர் கம்ப்யூட்டிங் மெத்தட்ல போயிடுச்சு. you need to learn. நீ படி. நான் சொல்றேன் என்னென்ன ஸ்கில்ஸ் படிக்கணும் தனியா ஒரு ப்ரோக்ராமே வைக்கலாம். சொல்லியிருக்கேன் நான் உதயநிதி சார் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கல்லூரிக்கு வந்து தனியா ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. ரைட்? அப்போ வந்து நான் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த டொயோட்டா சீஃப் கிட்ட டைம் கேட்டேன். அவர் வாங்க 5 minutes பேசலாம் அப்படின்னாரு. என்கிட்ட 10 நிமிஷம் பேசினார்.
முடிச்சு படிச்சு வெளியே வரும்போது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும் சார், நீ புரிஞ்சுக்குவேன். நான் அவர்கிட்ட வெளியே வரும்போது கேட்டேன், சார் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர்லாம் படிக்கிறாங்க இந்தியாவில், உங்கள் டொயோட்டா கம்பெனியில் வேலை கொடுப்பீங்களான்னு கேட்டேன். சூப்பராக ஒன்று சொன்னார் சார், அரண்டே போயிட்டேன். அவர் என்ன தெரியுமா இங்கிலீஷில் சொல்கிறாரு, why not JP sir, tell your engineering students that Toyota needs a very good mechanical engineering graduates who has learned computer science and electronics, or a good computer science engineering graduate who has learned mechanical and electronics, or a good electronic graduate who has learned computer and mechanical. Super statement sir. அப்ப என்ன சொல்றாரு, வெறும் நீ கம்ப்யூட்டர் படி, வெறும் எலக்ட்ரானிக் படி, வெறும் மெக்கானிக் படிச்சா வேலை கிடையாது, மூணுமே தெரிஞ்சா வேலை போட்டுறாங்கிறாரு. அதனால்தான் நம்மளுடைய எஜுகேஷன் பாலிசில பெரிய பெரிய காலேஜ், இப்போ விஐடி மாதிரி காலேஜ்ல சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம் சொல்லுவோம். யூ கேன் சூஸ் த சப்ஜெக்ட்ஸ். அவ நீ கம்ப்யூட்டர் எடுக்கிறியா, எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கோ, எலக்ட்ரானிக் படிக்கிறியா, கம்ப்யூட்டர் ரெண்டுமே இன்டிகிரேட் பண்ணுங்கிறோம், அவ்வளவுதான். இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அப்ப எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர், அடுத்தது ட்ரிபிள் இ, எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து வில் நாட் பி வெரி சக்சஸ்ஃபுல் அப்படின்னு அந்த கான்ஃபரன்ஸ்ல பேசுறாங்க. எல்லாமே ஹைபிரிடா மாறப்போகுது. அதனாலதான் இ வெஹிக்கிளுக்கு வந்து ரீசேல் வேல்யூ கம்மியா இருக்கு. ஹைபிரிட் வரும்போது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் தேவைப்படும். அப்போ ட்ரிபிள் இ, அதுக்கப்புறம் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் மெக்கானிக்கல். இதுதான் மேஜர் 4 சாய்ஸஸ் சார். அதுக்கப்புறம் தான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்யூனிகேஷன் எது வேணா இருக்கு. எப்பவுமே ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும் போது கேட் சப்ஜெக்ட் போடு, ஃபர்ஸ்ட் கேட் சப்ஜெக்ட் கூகுள்ல போடு, கேட் சப்ஜெக்ட் வருதான்னு பாரு. ஏன்னா நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் எடுனா கேட் சப்ஜெக்ட் எழுதி ஆகும். அடுத்தது நீ வந்து நம்ம வெளியே வரும்போது இட்ஸ் கோயிங் டு பி சேலஞ்சிங். பிகாஸ் நீ 2028ல நாங்க எப்படி ப்ரெடிக்ட் பண்றோம் அப்படின்னா, the 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 2030 வரைக்கும் போகும். பட் 5th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் உள்ள வந்துரும் சொல்றோம். 5th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இஸ் மல்டி டிசிப்ளினரி. சோ இதெல்லாம் போய் இருக்கு, கூகுள்ல போய் நம்ம படிக்கிறது இல்லையே. அப்போ மல்டி டிசிப்ளினரி தேவைப்படுது. சோ இதுதான் மேஜர் பிரான்ச்சஸ் சார். நல்ல கல்லூரியை தேர்ந்தெடு, கல்லூரியை காம்ப்ரமைஸ் பண்ணாது. அதுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முந்தைய அரசு வந்து வெறும் 7.5 வந்து எம்பிபிஎஸ் கொடுக்காம எல்லா ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்குமே 7.5 கொடுத்த அரசு நம்முடைய அரசு சார். கை தட்டலாம். எல்லா கோர்ஸுக்குமே ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணாங்க. நீங்க வரும்போது கூட ஒரு தொலைக்காட்சிக்கு வந்து இந்த 3 ஆண்டுகள் சாதனை பத்தி பேச சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி பேசும்போது சொன்னேன் நான், எல்லாருக்குமே இருக்கு. எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுத்திருக்காரு முதலமைச்சர் அரசு பள்ளியில். ஓரளவுக்கு மார்க் வாங்க. அதுதான் இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ச்சி விகிதம் 91% கிராஸ் பண்ணியிருக்கு சார். ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலா வந்திருக்கோம். அது காரணம் அந்த உத்வேகம். ஓகே, நம்ம நல்லா படிச்சா அந்த ஒதுக்கீடுல வந்து நல்ல கல்லூரியில நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் தான். நல்லதுதான் சார். நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சனால எப்பவுமே கவர்மெண்ட் ஸ்கூல் சப்போர்ட், தப்பே கிடையாது. ரைட்டா? சோ அதனால வந்து நல்லா புரிஞ்சுக்கோ, வந்து படி, நல்ல கல்லூரியில படி சார். கல்லூரியை காம்ப்ரமைஸ் பண்ணாது. எந்த காரணத்துக்கு கொண்டும் இந்த யூடியூப்ல போடுறாங்க அப்படின்னு கஷ்டமா இருக்கு, போய் வெரிஃபை பண்ணு. நான் பேசுற இந்த கல்லூரி நல்ல கல்லூரியா, NIRF ரேங்கிங்ல இருக்கா ஃபர்ஸ்ட் பார், அட்டானமஸ் இருக்கா, MBA AA+ இருக்கா, சாரி NAC அக்ரிடேஷன் இருக்கா, MBA அக்ரிடேஷன் இருக்கா, NAC உடைய A++ இருக்கா, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கா, அட்வான்ஸ் லேர்னிங் சென்டர்ஸ் இருக்கா, ஃபாரின் லாங்குவேஜ் சார். நீ படிக்கும்போது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கத்துக்கோ, எய்தர் ஜாப்பனீஸ் இல்லைன்னா ஜெர்மன். அதுவும் ஜாப்பனீஸ் கத்துக்கிட்டேன்னா எழுதி வச்சுக்கோ, 5 வருஷம் கழிச்சு Japan needs Indian skill-minded people in a very big way. எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் சொல்றேன் நான். ஏன் கத்துக்கூடாது ஜாப்பனீஸ்? ஸோ ஜாப்பனீஸ் கத்துக்கோ படிக்கும்போது. அடுத்தது வந்து எந்த கல்லூரியில் போட்டிகளுக்கு தயார் பண்றாங்களோ, இனிமேல் வந்து IIT-லயே பாருங்களேன் 40% பிளேஸ் ஆகுதுன்னு படிச்சிருப்பீங்க பேப்பர்ல. 40% ஆகுது படிச்சீங்களா? எஸ், குட். அப்ப நினைச்சு பாரு, அப்ப நீ வந்து நீ படிக்கிற அப்படின்னா இனிமேல் பிராக்டிகலாக சார். நான் வந்து இன்னைக்கும் சொல்றேன், ஒரு பையன் கேட்டான் மெட்ராஸ்ல, அது கூட அதிகமாக சார் சொல்லியிருந்தேன் சார், அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சா வேலை கிடைக்க மாட்டேன். ஏன் வேலை கிடைக்காது? பட் அண்ணா யூனிவர்சிட்டி என்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டத்தை மாத்துறாங்களோ, இன்னும் இந்த அசைன்மெண்ட், இந்த யூனிட் டெஸ்ட், இதெல்லாம் என்னைக்கு நிறுத்துறாங்களோ அன்னைக்கு நாம உருப்படுவோம் சார். கை தட்டலாம்.
உட்காந்துட்டு யூனிட் டெஸ்ட், உட்காந்துட்டு அசைன்மெண்ட் எந்த காலத்தில் இருக்காங்க சார்? அங்க போய் ஃபாரின்ல போட்டா எல்லாமே எல்லாம் ஓப்பன் சோர்ஸ் ரியல் டைம் ப்ராப்ளம் கொடுக்குறான். நீ வந்து ஓப்பன் சோர்ஸ்ல போய் ரியல் டைம் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ண தெரியணும். பிராக்டிக்கல் நாலேஜ் இருந்தா தான் சார் இனிமேல் ஜாப். தியரிட்டிக்கல் நாலேஜ் வச்சுட்டு யாரும் ஜாப் கொடுக்க போறது இல்லை இனிமேல். அப்ப அவங்க நடத்துறாங்களா இல்லையோ, சிஸ்டம் சேஞ்ச் பண்றாங்களா இல்லையோ, நீ வந்து பிராக்டிகல் ப்ராப்ளம் போடு. நான் அதே மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ண இந்த அசைன்மெண்ட், இந்த யூனிட் டெஸ்ட்லாம் ஃபர்ஸ்ட் கிவ் பிராக்டிகல் ப்ராப்ளம்ஸ். அப்பதான் நம்ம பசங்க ஜெயிப்பாங்க சார். இன்னும் உட்காந்துட்டு இந்த ட்ரெடிஷனல் வே உட்காந்து பண்றது எவாலுவேஷன் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். ரைட். அப்ப நெக்ஸ்ட், அப்ப இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு நல்லா இருக்கு சார். நல்ல கல்லூரி படித்து திறமைகளை வளர்த்துக்கிட்டான். அடுத்தது மெடிக்கல் சார். மெடிக்கல் யார் படிக்கலாம்னா 2 பேர் படிக்கலாம் நம்ம ஊர்ல. ஒன்று சரியான அறிவு இருக்கணும், நம்ம அப்பாட்ட பெரிய பெட்டியில பணம் இருக்கணும். நடுவில் இருந்ததுன்னா மாட்டினா தொலைஞ்ச. அதுவும் அரசு பள்ளி மாணவர்கள் இந்த வருஷம் நீட்ல வந்து 400 மார்க் மேல வாங்கணும். தனியார் கல்லூரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஓசியா இருந்தீங்கன்னா 620 மார்க் எதிர்பார்க்கிறோம் இந்த வருஷம். கட் ஆஃப் ஜாஸ்தி. பிசியா இருந்தீங்கன்னா 560 இருந்து 570, எம்பிசியா இருந்துச்சுன்னா 540 மார்க், எஸ்சியா இருந்துச்சுன்னா 450 470, ஷெட்யூல் ட்ரைபா இருந்தா 400க்கு மேல. சார் நான் 450 மார்க் வாங்கியிருக்கேன், எனக்கு எம்பிபிஎஸ் சீட் கொடுப்பாங்களா? உங்க அப்பா வருஷம் 18 லட்ச ரூபா கட்டணும். சார் நான் வெறும் 115 மார்க் சார் 720க்கு, வெறும் ஜஸ்ட் பாஸ் 15%. எனக்கு எம்பிபிஎஸ் சீட் கொடுப்பாங்களா? சத்தியமா கொடுப்பாங்க. உங்க அப்பா வருஷம் 30 லட்ச ரூபா கட்டணும். 115ல இருந்து 400 மார்க் வாங்கினா உங்க அப்பா 30 லட்ச ரூபா. 400ல இருந்து 500 மார்க் வாங்கினா உங்க அப்பா 18 லட்ச ரூபா. 500ல இருந்து 550 வாங்கினா உங்க அப்பா 5 லட்ச ரூபா. 560 மேல வாங்கினா உங்க அப்பா வெறும் 18,000 ரூபாய் கட்டினா போதும். ரிப்பீட்டர் பண்ணலாமா? பண்ணலாம். பிடிஎஸ் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், லிமிட்டட் தான். ஃபார்மசி டாக்டரும் வேணான்னு சொல்வேன். இந்த 6 வருஷம் படிப்பு இந்தியாவில் கிடையாது சார். இது ஃபார்மசி டாக்டருங்கிறது மெடிக்கல்ல வந்து சில காலேஜ், ஐ மீன் சில நாடுகள்ல மெடிக்கல் டாக்டர் cannot prescribe medicine, only pharmacy டாக்டர். இந்தியாவில் மெடிக்கல் டாக்டர், இந்தியாவில் மெடிக்கல் லாபி இஸ் வெரி ஸ்ட்ராங். அதுதான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஃபார்மசி டாக்டர் ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா? அதனால்தான் தெரியுமா, இந்தியால ஒரு அரசு கல்லூரியில கூட ஃபார்ம் டி கிடையாது. நிறைய பேருக்கு இந்த விஷயம் கூட தெரியாது. என்ன இன்ஃபர்மேஷனே தெரிய மாட்டேங்குது. அடுத்தது பெஸ்ட் இன்ஜினியரிங் தான். இன்ஜினியரிங் பத்தி பேசியாச்சு, மெடிக்கல் பத்தியும் பேசியாச்சு. அடுத்தது மிக பெரிய வாய்ப்பு அடுத்தது வருது சார், மீன்வளத்துறை சார், ஃபிஷரிஸ். வேர்ல்டு ஃபுட் கவுன்சில் என்ன சொல்றது? இதெல்லாம் நான் படிச்சுதான் சார் சொல்றேன். உலக இந்தியாவில் இனிமேல் வந்து மட்டன் சாப்பிட்றது குறைஞ்சிட்டு இருக்கு. பிகாஸ் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம். சிக்கன் சாப்பிட்ற சைடு ஒயிட் மீட், ஃபிஷ்ஷுக்கு வந்து நிறைய பேர் மாட்டாங்க ஒயிட் மீட். ஸோ வந்து இந்த கடல் சார்ந்த உணவுகளுடைய உற்பத்தியும் உட்கொள்ளுதலும் 36% உயர்கிறது. கவர்மெண்ட் ஜாபும் கிடைக்குது. அக்ரி படிக்கிறோமா இல்லையா, ஃபர்ஸ்ட் இதுல வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது ஃபிஷரிஸ்ல. ஏன் போகக்கூடாது? சென்னையிலையும் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்முடைய அரசு மீன்வளத்துறையில. பெண்களுக்கு தனி ஒரு முன்னுரிமை கொடுக்குறாங்க. இதுக்கு மேல என்ன சார் வேணும்? தனியார் கல்லூரி கிடையாது, கவர்மெண்ட். நல்லா படி. 7.5% இருக்கு. நிறைய பேருக்கு அதுவும் தெரிய மாட்டேங்குது. அப்படியே பண்றது இல்ல. இந்த ஃபிஷரிஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் வந்து வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட தான் கொடுக்குறாங்க. நிறைய பேர் இந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது. இல்ல உண்மைதான். அப்ப நீ வந்து மீன்வளத்துறைக்கு அப்ளை பண்ணா எங்க அப்ளை பண்ணோம்? அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. அது எனக்கு நிறைய பேர் போன் பண்றாங்க, ஜேபி சார் ஃபிஷரிஸ் அப்ளிகேஷனே வரல அப்படின்னு. அக்ரிக்கு கொடுத்துட்டாங்கம்மா, அக்ரியில தான் அது எனக்கு தெரியவே இல்லைங்கிறாங்க. கஷ்டமா இருக்கு. இப்ப புரியுதா இந்த நான் முதல்வனுடைய ப்ரோக்ராம் இம்பார்ட்டன்ஸ்? இதுதான் சார் எனக்கு இன்னொரு கைத்தட்டல் கொடுக்கலாம். இன்ஃபர்மேஷன் தான் சார். அப்ளிகேஷன் போர்டு மீன்வளத்துறைக்கு நல்லா இருக்கு. அடுத்தது கால்நடை மருத்துவம், இதுக்கும் நீட் இல்ல, மீன்வளத்துறைக்கும் நீட் கிடையாது. பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மார்க் சார் அதுவும் இல்ல சார், அதுக்கும் மார்க் வேண்டி இருக்கு சார். மீன்வள சார் பேராமெடிக்கல்ல என்ன சார் எடுக்கலாம் சார்? ஒரு கோர்ஸ் சொல்றேன் சார், நர்சிங் எப்பவுமே சூப்பர் வாய்ப்பு இருக்கு. நர்சிங். இன்னொன்னு வந்து ஆப்டோமெட்ரி சார், ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கமிங். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இப்போ சார் எப்போ சார் கண்ணாடி போட்டீங்க? எந்த வயசு? At the age of 40.
40. நான் 42 வயசுல போட்டேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, 25 வருஷம் முன்னாடி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ரிப்போர்ட்ல இந்தியால சராசரி வயது கண்ணாடி போறவங்க வயது 27 to 30 இருந்தது. இப்போ லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க, சராசரி வயது 7 to 10. சூப்பர் வாய்ப்பு வருது ஆப்டோமெட்ரிக். பிஃபார்ம் பிசியோதெரபி படிச்சா 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் சம்பளம். நீ வெள்ளூர்ல லென்ஸ் கார்ட்ல போய் ஒரு ஆப்டோமெட்ரிஸ்க்கு சம்பளம் கேளு, 36,000 ரூபாய். ஆள் கிடைக்க மாட்டேங்குது சார் ஆப்டோமெட்ரிஸ்க்கு. ஏன் படிக்கக்கூடாது? நீட்டும் கிடையாது, மார்க்கு. சங்கர் நேத்ராலயான்னு ஒரு இருக்கு, அவங்க ஆப்டோமெட்ரிக் கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு தெரியாது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. பட் நீட் எழுதிருக்கணும். அவங்க பாருங்க புத்திசாலி. அவங்க சொல்லி கொடுத்து 3 வருஷம் பாண்டு சம்பளமும் கொடுத்து வேலையை கொடுத்துறாங்க. இதுக்கு மேல என்ன சார் வேணும் உனக்கு? சங்கர் நேத்ரால ஆப்டோமெட்ரி பண்ணா 40,000 ரூபாய் சம்பளம் வருஷம், 3 வருஷம் பாண்டு. ஏன் சார் போகக்கூடாது? இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாத்துக்குமே நீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒண்ணு இல்ல, வரும்போது இந்த சாய் சங்கீத் ஆம்பூர் பக்கத்தால உட்கார்ந்து பார்க்க, பக்கத்தால ஒரு அம்மா அந்த குழந்தைக்கு குழந்தை வச்சுட்டு கார்ட்டூன் காமிக்குது. கண்ணாடி வராம பாத்துக்கீங்களா சார்? கார்ட்டூன் காமிச்சது அது என்ன சாப்பிடுறது திட்டிட்டு வந்துட்டேன் அந்த அம்மாவை. எல்கேஜி கிளாஸ் யூகேஜி கிளாஸ் ஆன்லைன். தம்பி பாருங்க மொபைல், இங்க பாருங்க, இங்கேயே கடவுள் காமிக்கிறார் பாருங்க. தேவையா? தூக்கி பிடிக்க வைங்க. யாரு இல்ல, இங்கே கடவுள் பாருங்க கரெக்டா தான் காமிக்கிறார். கஷ்டமா இருக்குங்க அதெல்லாம். சார் ஆப்டோமேட்டிக் வாய்ப்பு வருது சார். சார் இந்த WHO-ல 2 விஷயம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது ஏன் நம்ம மீடியால வரலன்னு தெரியல. ஒண்ணு சார், இந்த ஸ்பீச் அண்ட் ஆடியாலஜிக்கு வாய்ப்பு குறையுதுங்கிறாங்க. அது அப்புறம் தான் நான் பார்த்தேன். நான் இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் ஒரு 20 வருஷம் கெரியர் கைடன்ஸ் பண்ணும்போது ஒரு 100 ஸ்கூலுக்கு போனால் அட்லீஸ்ட் ஒரு 5-6 பேர் பார்ப்பேன் திக்குவாய். இப்போ திக்குவாயே பார்க்கல சார். அது ஜீன்லேயே கம்மி அடிச்சுக்கிறாங்க. அப்போ ஸ்பீச் அண்ட் ஆடியாலஜிக்கு வாய்ப்பு குறையுதுங்கிறாங்க. எதுல வாய்ப்பு இந்தியாவில் மிகப்பெரிய வாய்ப்பு வருதுன்னா, இந்த கிளினிக்கல் எம்ப்ராயாலஜி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. இந்த டெஸ்ட் டியூப் பேபி பற்றி படிக்கிறதுக்கு செம்மையான ஆப்பர்ச்சுனிட்டி வருது சார். சார் எனக்கு MBBS கிடைக்கல சார், நான் ஏதாச்சும் படிக்கணும். MSc கிளினிக்கல் எம்ப்ராயாலஜி. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, WHO இந்தியாவில் லேட் மேரேஜ் ஆரம்பிச்சிருச்சு சார். நான் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு 25 வயசு. என் வைஃப் பிகாம் ஃபைனல் இயர் படிக்கும்போது 20 வயசு சார். உங்க வைஃப் கல்யாணம் பண்ணும்போது எவ்வளவு வயசு சார்? 26. இப்போ கேள்வி, 25 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறா? 30 வயசு ஆகுது, 28 30. என் பொண்ணுக்கு 25 வயசு ஆகுது, மாப்பிள்ளை பார்க்குறா, வேணாங்கிறான். கஷ்டமா இருக்கு. லேட் மேரேஜ் ஆகும்போது இந்த குழந்தைல ப்ராப்ளம் வருது, டெஸ்ட் டியூப் பேபி இன்க்ரீஸ் ஆகுது, லிவிங் டுகெதர் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு சார். இதெல்லாம் டேஞ்சரஸ் டு த சொசைட்டி. அப்போ டெஸ்ட் டியூப் பேபி உடைய இன்க்ரீஸ் ஃபினாமினல் இன் இந்தியா பை 2030 40% சொல்றாங்க WHO. பயந்துட்டேன் சார். சூப்பரா பண்றாங்க சார் டெஸ்ட் டியூப் பேபி. என்ன சம்பாதிக்கிறாங்க தெரியுங்களா? ஏன் சார் படிக்கூடாது? நல்ல வேலை நான் கைட் பண்ண ஒரு பொண்ணு ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். MSc கிளினிக்கல் எம்ப்ராயாலஜி ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய். யாருக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கு, இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எதனால இருந்து கூட நான் சொல்லிட்டேன். அதுக்கு BSc லைஃப் சயின்சஸ் மைக்ரோபயாலஜி மாதிரி படிச்சுட்டு ராமச்சந்திரால இருக்கு, மணிப்பால்ல இருக்கு, படிங்க சார், தப்பே கிடையாது, தேவை இருக்கு. சோ இதுவும் போலாம். அதான் சொன்ன வாய்ப்பு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன் கிளினிக்கல் எம்ப்ராயாலஜி பத்தி போய் பாரு என்னது என்ன பண்றாங்க அப்படின்னு போய் உட்கார்ந்து நோட் பண்ணுங்க. அடுத்தது மிகப்பெரிய வாய்ப்பு நேச்சுரோபதி, BNYS. இதுக்கும் அரசு ஒதுக்கீடு இருக்கு. இந்த கோவிடுக்கு அப்புறம் மக்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சி. நான் அதாவது இம்யூனிட்டி ஜாஸ்தியா இருக்கணும், அது தொப்பையை குறைக்கணும், டயட் ஃபுட் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நியூட்ரிஷன் டயட்டிஷியன் படிக்கிறத BNYS படிக்கலாம், ரைட்? பட் BNYS யாரு படிக்கலாம்னா, ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ,
சார் நான் பிஎன்ஒஎஸ் படிச்சோடனே யாரும் வரமாட்டாங்க. யூ ஷுட் பி ஆக்டிவ் இன் சோஷியல் மீடியா. கஸ்டமர் அதுவும் எப்படி பேசணும், அழகா இருக்கணும், சிரிச்சு பேசணும், நிறைய ரீல்ஸ்லாம் போடணும். அப்பதான் இப்போ சீரியஸாக உட்காந்துட்டு இவ்வளோதான் சாப்பிடணும், இவ்வளோதான் பண்ணலாம், நீ பாப்பியா ஓடாங்க என்ன வேணா சொல்லிட்டு போ. அதே ஜோவியலா பேசினா பாப்பியா, அதுதான் அது அழகா இருந்தா 2 தடவை பார்ப்போம். உண்மைதான் சொல்றேன், நானும் அப்படிதான். அதனால அது பார்க்கலாம். அப்போ பிஎன் சார் எங்க வீட்டில் சோஷியல் மீடியாவே அலோவ் பண்ண மாட்டாங்க, நான் ரொம்ப ரிசர்வ் டைப். பிஎன்ஒஎஸ்க்கு அப்ளிகேஷன் கூட போடாது. புரியுதா? பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே சொல்லணும் நான். ரைட், இதுதான் மேஜர். ரைட்டா? இப்போ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? இல்லை அவங்களுக்கும் ஒரு 5-10 நிமிஷம் பேசுறேன். ரைட், சைலன்ஸ். கடைசி அப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன் சோஷியல் மீடியா பத்தி பேசிட்டு முடிக்கலாம். நிறைய பேர் பேசணும். ஒரே இது, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சார், காமர்ஸ்க்கும் வாய்ப்பு இருக்கு சார். பிகாம் பிபிஏ எது வேணா படி, எல்லாமே கம்ப்ளீட்லி மாறிட்டு இருக்கு சார். ஃபின்டெக், ஃபினான்ஷியல் டெக்னாலஜி கத்துக்கோ. நீ பிகாமோ பிபிஏ படிக்கும்போது ஃபின்டெக் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கோர்ஸ் பத்தி கத்துக்கோ, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங். மூணாவது you need to learn about blockchain. நான்காவது you need to work in Excel sheet. 3 லெவல் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இந்த பிகாம் பிபிஏ எக்கனாமிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா FRM அப்படின்னு ஒரு சர்டிபிகேஷன் இருக்கு. FRM, ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜர். நான் எப்போ சொல்வேன், என் பையன் வந்து காமர்ஸ், என் பொண்ணு எலக்ட்ரானிக்ஸ். என் பையன் வந்து இப்போ 26 வயசு முடிச்சு 27. இன்னைக்கு சிஐபிசி பேங்க்ல டாப்பா இருக்காரு. உலகத்துல ஜாஸ்தி சம்பளம் வாங்கக்கூடிய 3வது நபரா இருக்காரு. 26-30 வயசுல 8 கோடி ரூபாய் சம்பளம் வந்து. அவர் என்ன பண்ணாரோ அதுதான் நானும் சொல்லியிருக்கேன். ஊருக்கே சொல்லும்போது என் பையன் நிறைய சொல்லியிருக்கேன். சந்தோஷம், பரவாயில்ல. இப்போ 1 கோடி ரூபாய் கார் வேலை வாங்கி கொடுத்துருக்கான், அதுதான் வந்திருக்கேன். 8 கோடி ரூபாய் சம்பாதிக்கும் போது அப்பா 1 கோடி ரூபாய் கார் கொடுக்க கூடாது சார், கொடுத்துருக்கான். நல்ல பையன், ஆமா நல்ல பையன், கொடுத்தா நம்ம. என்கிட்ட நிறைய கார் இருக்குது, இருந்தாலும் அப்பா பென்ஸ் கார் வச்சுக்கோங்க. சரி வா, சம்பாதிக்கிற கொடுக்குற வாங்கிக்கலாம் சார். அவன் என்னென்ன பண்ணாதான் சொல்றேன். யூ நீட் டு லேர்ன் பிளாக் செயின், யூ நீட் டு லேர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், யூ நீட் டு லேர்ன் ஃபின்டெக், FRM. கடைசியில் CFA முடிக்கணும் சார், சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட். இதெல்லாம் பண்ணணும் சார். இதெல்லாம் பண்ணா என் பையன் மாதிரி நீயும் வரலாம். நான் வெறும் பிகாம் படித்தேன், எக்கனாமிக்ஸ் படித்தேன், 10,000 பேர் இருக்கான். என்ன தேவை? கம்ப்ளீட் பேங்கிங் சிஸ்டமே மாறி போச்சு. அப்ப புரிஞ்சுக்கோ, நான் பிகாம் படிக்கணும்னு சொல்லியாது, அடிஷனல் ஸ்கில் எடுத்துக்கோ. சத்தியமா ஜாப் இருக்கு சார். இனிமேல் ஃபியூச்சர்ல டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ ஒண்ணு இல்ல, ஏஐ யூஸ் பண்ண கத்துக்கோ. பேங்கிங் ஒண்ணு இல்ல, நீங்க சாயந்தரம் போய் ஏஐ டூல்ஸ் ஃபார் பேங்கிங் போடு, ஏஐ டூல்ஸ் ஃபார் ஃபினான்ஸ் போடு. ஏகப்பட்ட டூல்ஸ் வந்துச்சு ஏஐ. ஏன் பண்ணக்கூடாது? தாராளமா பண்ணலாம். அப்ப இதுலயும் வாய்ப்பு இருக்கு. காமர்ஸ் படிக்கிறவங்க இதெல்லாம் பண்ண சத்தியமா வாய்ப்பு இருக்கு. MBA நல்ல கல்வியில படி. லாஸ்ட் கடைசியா இந்த ப்ரோக்ராம் படிக்க முன்னாடி, சார் யுவர் சோஷியல் மீடியா இஸ் கோயிங் டு பிளே அ பிக் ரோல் சார். நீங்க நினைச்சிருக்கீங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இருந்தாலும் தப்பு இல்லைன்னாலும், பட் யூ ஹேவ் டு பி இன் சோஷியல் மீடியா ப்ரொஃபஷனலி. என்ன சார் பண்ணீங்க? உங்களுக்கு தெரியுமா, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் வந்துருச்சு. நீங்க வந்து இப்போ எங்கேயாவது ஜாயின் பண்ணீங்கன்னா உங்க இமெயில், மொபைல் நம்பர் கொடுத்துருவீங்க. காலேஜ் கொடுத்துருவீங்களா? உங்களை ட்ராக் பண்றாங்க கம்பெனிக்காரன். ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம ட்ராக் பண்ணுவாங்க. நீ உட்காரும் போது இன்டர்வியூல, நீ காலேஜில் படிக்கும் போது 4 வருஷம் யூடியூப்ல என்னென்ன சர்ச் பண்ணியிருக்கேன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கும். கூகுள் என்னென்ன சர்ச் பண்ணியிருக்கேன்னு பார்க்கும். இன்ஸ்டாகிராம்ல என்ன மாதிரி ரீல் பார்க்குற, பார்க்கக்கூடாது ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்கியா, எவ்வளோ நேரம் பார்க்குற, அக்கு வேற ஆணு வேற எடுத்துடலாம். நீ யாருக்கு ஃப்ரெண்ட் கொடுக்குற, யாருக்கு எல்லாமே எடுத்துருக்கு சார். நீ என்ன பண்ற? இன்ஸ்டாகிராம்ல விஜய் படம் முதல் நாள் முதல் ஷோ ஜாப் கொடுப்பான். சத்தியமா கொடுக்க மாட்டான். அவன் எடுக்கிறான். நீ என்னென்ன சர்ச் பண்ணிருக்க, நீ படிச்சது ரிலேட்டடா சர்ச் பண்ண, அதெல்லாம் பண்றதுல உட்காந்துட்டு நீ என்ன நினைக்கிற, எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது. உனக்கு அம்மா அப்பாவுக்கு தெரியலனாலும் கம்பெனிக்காரன் உன்னை டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கான்.
அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. somebody is tracking us. இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. என்ன வேணா படிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம்னு. இப்போ கூட ஒரு கல்லூரியில் ஆரக்கல் கம்பெனி அது ப்ரூஃபா வச்சிருக்கேன். ஒரு காலேஜில் போய் இது பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தேவை 6 பேர், மொத்தம் 5 ரவுண்டு. அவங்க 70 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க ஆரக்கல் கம்பெனி. ஒரு எண்ணெய்க்கில நல்ல கம்பெனி, சூப்பர் சார். கடைசியில் அந்த எஸ்ஆர் மேனேஜர் வந்து யூஎஸ் பேசுறாரு, சார் 10 பேருமே சூப்பரா இருக்காங்க, 5 ரவுண்ட் இல்லை, அப்படி 6 பேர் தான் வேணும். சரி என்ன பண்ணலாம், எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம், சோஷியல் மீடியாவை அனலைஸ் பண்ணுங்க. இந்த சோஷியல் மீடியா அனலைஸ் பண்ணும்போது ஒரு பையன் 4 வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அந்த ரிப்போர்ட் எழுதிமா, ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் எழுதிமா வந்தது, இந்த பையன் 4 வருஷமா இன்ஸ்டாகிராம்ல மொத்தம் 248 பேருக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கான். 248 பேருக்கு பொண்ணுங்களுக்கு தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு வந்தது. ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் அவன் தான். புத்திசாலி சார் கம்பெனிக்காக எப்படிலாம் பார்க்குறாங்க நம்மளால. ஸோ பசங்களா, இப்போ நான் என்ன அட்வைஸ் பண்ணேன்னா, ஆமாம் அதெல்லாம் படிச்சுட்டு இருங்க. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், வெறும் பொண்ணுங்களுக்கு மட்டும் கொடுக்காங்க, பையனுக்கும் கொடு. நாம் இப்போ ஏமாற்றணும், நம்ம ஏமாற்றணும், புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதுதான் எவ்ரி ப்ராப்ளம் ஹஸ் காட் அ சொல்யூஷன் சொல்றான். ரைட், எனிவே, ஸோ உங்க சோஷியல் மீடியாவை கம்ப்ளீட்டா கொஞ்சம் ரீவேம்ப் பண்ணி, நீ வந்து உனக்கு சார்ந்த கெரியர் சம்பந்தமா சர்ச் பண்ண ஆரம்பி, அதை உட்காந்து பண்ணு, அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணு. பிராண்டிங் இஸ் பிகமிங் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் செய்யணும் சார். இதெல்லாம் செஞ்சா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். என் நம்பர் வேணுமா? மொக்க மெசேஜ் தான் கொடுத்தாரு. ரைட்டா? என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 99409 25454 99409 இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல கெரியர் கைடன்ஸ் ஜேபி காந்தின்னு போட்டுக்கலாம். ரைட், ஃபர்ஸ்ட் ஒரு முதல் பெரிய கைத்தட்டல் இந்த என்டிஆர் நான் முதல்வன் டீம், நம்முடைய கலெக்டர் அம்மா அவங்களுக்கு, மாவட்ட ஆட்சியாளர் வந்து இது பெரிய அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க, பிளஸ் அவங்க என்டிஆர் டீம். ஸோ அவங்களுக்கு இன்னொரு கைத்தட்டல் கொடுக்கலாம், நல்ல பெருசா, தப்பு கிடையாது. So thank you very much. Wish you all the very best. God bless you. ஏதாச்சும் கேள்வி இருந்தா அப்புறம் கேட்டுக்கலாம். ரைட், thank you.